சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இப்போ எண்ணெய் எவ்வளவு நேரம் சூடாகணும்னு கேளு. பிரீதாக்கா என்ன எவ்வளவு சூடா இருக்கணும்? என்ன நல்லா சூடா இருக்கணும். நல்ல ஹாட். நல்ல ஹாட். சொல்லு என்ன எண்ணெய் எவ்வளவு நேரம் சூடாகணும்? நல்லா நல்லா சூடாகணும். டேய் டேய் நல்லா சூடாகணும். பாத்ரூம் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு வேலை செய்ய முடியாது. எனக்கு பசிக்குது, சாப்பாடு. டேய் இந்தா சாப்பிடு. நீ இப்ப என்ன வேலை செஞ்சேன்னு உனக்கு வேலை செய்ய முடியாது, பசிக்குது சாப்பாடு. டேய் அப்போ பாத்ரூம்ல சாப்பிடுங்க. அந்த மாவு ஒண்ணு பிசைய சொன்னீங்களே அது உடையுது, தண்ணி ஊத்தலாமான்னு கேளு. ஓகே பிரீதாக்கா மாவை நீங்க இப்படி பண்ண சொல்லுங்க. ஆமா, வாட்டர் ஊத்தி சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட்டா இழுக்கணும் அப்படி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அங்க வாங்க. அங்க வரக்கூடாது செல்லம், நான் வரக்கூடாது. இந்த கல்லு மாதிரி இருக்கு. அம்மா ஜல்லிக்கு பிரேக்கணும்டா. வரியா வர 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 தண்ணி ஊத்தலாமா? தண்ணி ஊத்தி சாஃப்ட்டா சப்பாத்தி மாவு பேசணுமா? தண்ணி ஊத்தலாம். அப்பாடா தேங்க்ஸ். முறுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். தலைய பண்ணுடா, நம்ம தோத்து போய்டும்டா. முறுக்கு பண்ணலனா தலைய முறுக்கிடுவேன்னு சொல்றான். போடா. என்ன ஸ்வீட்னா? சூரியகலா சந்திரகலா. என்ன கலா? சூரியகலா சந்திரகலா. நீ சரியா செய்யலனா ஜட்ஜி கிட்ட இருந்து வரும் பெரிய கல்லா. அது அப்புறம் பாத்துக்கலாம், நீ வா. பின்னாடி பாருங்க எவ்வளவு போராடுறாங்கன்னு. தப்பிச்சிட்டேன்னு நினைச்சீங்களா? ஆமா, நல்ல வேலை இன்னைக்கு. என்னைக்குமே இவ்ளோ கஷ்டமான ஒரு சேலஞ்ச் நான் கொடுத்து பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் எல்லாரும். வேகல அது வேக மாட்டேதுனே. மறுபடியும் போடுறேன். பயமா இருக்கு, டைம் ஆயிடுச்சுல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அத அரிசியா? எதா? அந்த பருப்பு அரிசி. பருப்பு ஒண்ணு அரைக்கலையே. என்னடா எது வேலையும் ஆனா இவ்வளவு நாள் இத பண்ணிட்டு இருந்தேன், உருட்டிட்டு இருந்தோம். அத ஒண்ண விட்டு சொல்லலையேடா. அங்க முறுக்கு மாவு பாரு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. அண்ணா நீங்க வேற லெவல் அண்ணா. பாரு அண்ணா, இது நான் பண்ணியிருந்தா இப்படி வந்திருப்பேனா? வந்திருக்க மாட்டேன்ல. இங்க பாரு, என் மாப்பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. மாப்ள சிறுவண்டு உடைச்சிருவியா? நம்ம அப்பா சொன்னவா இவனோட சேராத கேட்டேனா அந்த மாதிரி உங்களுக்கு சொல்வழி கேட்காம விட்டது பெரிய பிரச்சனையா போச்சு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பா. சேராத நம்ம சொன்னவா. இத பாத்துக்கோங்க. இவர் ஒரு வேலையும் பண்ண மாட்டாரு, என்னையும் பண்ண விட மாட்டாரு. பேசிட்டே இருப்பாரு. அப்புறம் டைம் போச்சு சொல்லுவாரு. இல்ல எதுவுமே பண்ண மாட்டாரு. இவனை கேமரா பார்த்து பேசிட்டே. டேய் எல்லாம் ட்ரெயின் அப் பண்ணி தான வந்திருக்காங்க. என்ன சொல்ற? டேய் நானும் பாக்குறேன். ஒரு மணி நேரம் ஊத்திட்டு இருக்கேன். பாவமா கோதி செல்ல கொடுக்காதீங்க. நாங்க பாருங்க என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? எப்பமா நானும் ஏதோ வேலை செய்வேன்னு பாக்குறேன். இதையே ஊத்திட்டு இருக்க. இந்த பால் பாயசம் இவ்ளோ கூட போடுவாங்க. நீ இப்ப வேற வேலை செஞ்சியா? ஒண்ணுதான் உருட்டிட்டு இருக்க. ஏதோ ஹெல்ப் வேணுமா? ஐயோ இப்படி யாரும் தங்க பிள்ளைய பெற்றிருக்காங்களே. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. முறுக்கு சமையா? என்னம்மா வந்திருக்குப்பா முறுக்கு. ஐயோ இல்ல சமையல்ல. சீரியஸ்லியா? டெல்னா முறுக்கு பாக்கெட்னே விக்கலாம். டெல்னா முறுக்கு பாக்கெட்ல தீனா முறுக்கு பாக்கெட் விங்க. பண்றதெல்லாம் நானே டெல்னா பேரை போட்டு விப்பீங்களா? நான் சூடான என்ன பண்ணுவ? ஏய் போடா, அது அடிக்கும் அந்த பொண்ணு.